டிஜேடி தான் வந்து என்னோட டேர்னிங் பாயிண்ட்டே. ஆஃப்டர் டிஜேடி தான் வந்து எங்கே போனாலும் நீங்கள் அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணு தானே, முறுக்கி அப்படி இப்படி பண்ணுற பொண்ணு தானே, பேர்லாம் தெரியாது, பட் அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற இப்படி வளைவியம்மா அவ தானேம்மா நீ. நான் நினச்சேன் ஓகே 5 எபிசோட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து டான்ஸ் வந்து தெரியும், பட் நிறைய ஸ்டைல்ஸ் தெரியாது. கொஞ்சம் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணனால கண்டெம்பரரி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரியும், பட் பியூராக தெரியாது எனக்கு. ஃபைனலில் வந்து இப்படி ஆகும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அண்ணாக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்போ கூட விலைக்கு ஒரு கால் தானே, இன்னொரு கால் இருக்குல்ல, இன்னொரு காலை வச்சு நொண்டி ஆடிடுறேன் விடு அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து இல்லை இன்னொரு காலும் ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னோன்னையும் இதுலயே வின் பண்ண முடியல, எப்படி வந்து இவ நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி இவள யோகாக்கு லாய்க்கு இல்லை என் முன்னாடியே பேசுவாங்க. எப்படி வந்து நான் டிவி ஷோஸ்குள்ள உள்ள போயிருக்கேன் அப்படின்ட்டு தப்பான வழியில தான் யோகா ஃபீல்டில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விட்டுருவாங்க. லைக் மாஸ்டர் இல்லை, யூ கான் பார்ட்டிசிபேட், உன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, மாஸ்டர் இருந்தால் மட்டும்தான் உன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்புறம் அப்பாவே படித்தாங்க எனக்காக, அவரே படித்து நானே என் பொண்ணுக்கு மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே படித்து பவர் இருந்தும் யோகா மாஸ்டராக இருந்தும். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் in the description. Hello, how are you? Yeah, I'm doing good. Thanks. How about you? I'm doing good too. இப்போ வந்துட்டு வைஷ்ணவி, அதுவும் யோகா வைஷ்ணவி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகிருச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 6 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடோட டைட்டில் வின்னர் அண்ட் இப்போ யோகா ஸ்டுடியோஸோட ஃபவுண்டர். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு இப்போ நான் சொல்லும்போது இது நான் ஈஸியாக சொல்லிட்டேன், எனக்கு கேட்கவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வைஷ்ணவி. எப்படி சொல்லுது, இட்ஸ் அ பிக் ஜேர்னி. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக. ஐ திங்க் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நார்மலாக சும்மா ஆசனாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு, நார்மலாக பத்மாசனா ஸ்கூல்ஸில் எப்படி வந்து நம்மளுக்கு சும்மா பத்மாசனா மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷனுக்காக சொல்லிக் கொடுக்குற ஆசனாஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் வந்து இப்படி ஒரு சீனியர் வந்து பண்ணி காமிச்சாங்க. இந்த ஆசனா யார் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது நான் 1 கோலை அதை வந்து பண்ணி காமிச்சிட்டேன். என்னோட கிளாஸ் இதில் ஒன் கோலை பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து மாஸ்டர் என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி என்னோட அப்பாவோட நம்பர் வாங்கி, உங்கள் பொண்ணுக்கு நேச்சுரலாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஸோ நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அவள் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுவா அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்பாவும் வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பா வந்து ஒரு கபடி பிளேயராக இருந்தாங்க அண்ட் கிரிக்கெட் பிளேயர் டூ. அப்பா ஒரே பையனால் வந்து வீட்டில் விடலை, அப்பாவை விடலை. ஸோ ஓகே என் பொண்ணாச்சி வந்து, ஏன்னா அந்த வழி எப்படின்னு தெரியும், ஒரு ஸ்போர்ட்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது தெரிஞ்சனால அப்பா வந்து ஓகே அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆக்டிங் டிரைவராக இருந்தார். ஸோ அப்படியே டிரைவிங் பார்த்துட்டு அப்படியே என்னை கிளாஸில் கொண்டு போய் விடுறது, சண்டே கிளாஸில் கொண்டு போய் விடுறது, அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஃபஸ்ட்டு காம்படிஷன், ஸ்கூல் லெவல் காம்படிஷன் வந்துச்சு. மாஸ்டர் கூட்டிகிட்டு போனாங்க. என்னோட கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு 4 years 3 years அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே. பட் நான் வந்து அப்போ தான் போனனால என்னால் வின் பண்ண முடியல. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப என்னால் ஏன் வின் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணி அப்புறம் அப்போ வந்து என்ன அந்த லோவாக ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்து ஓகே பொண்ணு ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கா, ஸோ நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் வீட்டில் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன். சேர்லேருந்து இப்படி நேரெல்லாம் டிவி பார்க்குறதில்ல, தலைகளாக டிவி பார்க்குறது அண்ட் அம்மா ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வந்து தட்டி விட்றது, ஏதாச்சும் பண்ணி தட்டி விட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் ரூட்டிஸ்லாம் பண்ணி அண்ட் நான்ஸ்டாப் 24 hours பண்ணிகிட்டே இருப்பேன். தூக்கத்தில் கூட பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ரேஸாக இருந்தது வந்து யோகா தான். ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் எல்லாமே. இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது, இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இந்தியாஸ் ரப்பர் பேண்ட் கேர்ள்னே சொல்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. நிஜமாவே போன்ஸ் ஏதாவது இருக்கா பாடியில்? எனக்கு அந்த டவுட் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க, ட்ரைனிங்லாம் போகிறீங்க.
சிவியர் இன்ஜுரிஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ அதை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? லைக் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகும், இல்லாட்டி உங்களுக்கு அது ஒரு சின்ன அடிபட்டாலுமே வந்துட்டு அச்சச்சோ இப்படி ஆகிருச்சே அப்படின்ற ஒரு தாட் வந்துடும்ல, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, இதுவரையிலும் எனக்கு சிவியர் இன்ஜுரி ஆனதே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக வந்து நான் பைக்கில் எப்படி ஆச்சுன்னே தெரில, பைக்கில் போகும்போது வந்து விழுந்துட்டேன். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் வந்து கை கொஞ்சம் ஓகே. இதாகிடுச்சு, லெகுமெண்ட் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் வெயிட் போட்டது அண்ட் யோகா பண்ணவே இல்லை ஒரு 3 months-ஆ. ஓகே. ஸோ ரெக்கவரிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு இன்ஜுரியே. அண்ட் இட்ஸ் டேக்கிங் லாங் பட் சூன் You'll get well soon. அதுக்கு தான் கெட் பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதோட டைட்டில் வின்னர் நீங்கள். ஸோ அந்த ஜேர்னி லைக் வந்துட்டு ஃபினாலே எபிசோட் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, உங்கள் டான்ஸ் பார்ட்னர் அவினாஷ்க்கு வந்துட்டு 2 காலுமே ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டோட வந்து ஆனாலுமே அவர் உங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணாரு நீங்கள் ஜெயிக்கணும்னு. ஸோ அவரு கூட அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அந்த ஃபினாலே எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இட்ஸ் மை டேர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய டிவி ஷோஸ் பண்ணியிருக்கேன். கேரளாவில் தெரியும் அண்ட் நார்த் கூட நிறையா பேருக்கு தெரியும். பட் தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா வந்து யோகா பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து என்னை பற்றி தெரியும். பட் மற்றபடி நார்மல் பீப்புள்ஸ்க்குலாம் தெரியாது. ஸோ டிஜேடி தான் வந்து என்னோட டேர்னிங் பாயிண்ட்டே. ஆஃப்டர் டிஜேடி தான் வந்து எங்கே போனாலும் நீங்கள் அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற பொண்ணு தானே, அப்புறம் அந்த முறுக்கி அப்படி இப்படி பண்ணுற பொண்ணு தானே, பேர்லாம் தெரியாது பட் அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற இப்படி வளைவியம்மா அவ தானேம்மா நீ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப என்னை ரெகக்னைஸ் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டிஜேடி வந்து எப்படின்னா இப்படி கண்டுபிடிச்ச ஒரு இது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து அப்பா தான் வந்து எப்பயுமே கூட இருப்பாங்க. எங்கே போனாலும் அப்பா இல்லை அம்மா இல்லை வேறு யாராச்சும் வருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அப்பா தான் எல்லாமே வந்துட்டு என்னை பூஸ்ட் பண்ணுறதாகட்டும். இப்போ சப்போஸ் ஏதாச்சும் காம்படிஷன் நான் வின் பண்ணல அப்படின்னாலுமே வந்து இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை இது ஜஸ்ட் எதுக்காக ஆச்சுன்னா தெரில, பட் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கராக வருவோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீ இதிலையே வின் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற இது. பட் டிஜேடி பொறுத்தவரையிலும் நானே அப்பா வந்து இங்கே கிளாஸ் இருக்கிறனால கோயம்புத்தூரில் இருந்துட்டாங்க. நான் வந்து சென்னை இங்கே வந்துட்டேன். நானும் அம்மா வந்து சில டைம்ஸ் நான் மட்டும்தான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து என்ன நானே ஏதாச்சும் ஒரு எபிசோடில் வந்து சப்போஸ் நாங்கள் வந்து கோல்டன் பஸ்ஸர் அடிக்கல அப்படின்னாலுமே வந்து ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அண்ட் நிறையா இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நிறைய டைம் நிறைய ஸ்டெப்ஸ் வராது. அதுக்குள்ள நான் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப அழுவேன். ஸோ ஒவ்வொரு இதுவும் நானே ஹேண்டில் பண்ணி அண்ட் மாஸ்டர் ஹெல்ப் பண்ணி நானே ஹேண்டில் பண்ணி அப்படி வந்து தான் வந்து டிஜேடி. அண்ட் எப்படியோ வந்து நான் நினச்சேன் ஓகே 5 episodes அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து டான்ஸ் வந்து தெரியும் பட் நிறைய ஸ்டைல்ஸ் தெரியாது. நான் கிளாசிக்கல் டான்ஸர் அண்ட் கொஞ்சம் வெஸ்டர்ன் தெரியும். அண்ட் சினிமேட்டிக் அண்ட் கொஞ்சம் ரியாலிட்டி ஷோஸ் பண்ணனால கண்டெம்ப்ரரி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரியும். பட் பியூராக தெரியாது எனக்கு. ஸோ என்னோட புது ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணணுன்னு தான் நான் உள்ளே வந்தேன். ஜஸ்ட் எப்படி வந்தேன்னா ஒரு அக்காவுக்கு ஆடிஷன் கொடுக்க வந்தேன். எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்தேன். சரி அப்போ வந்து நீங்கள் நீயும் ஆடிஷன் பண்ணு, சும்மா தானே இருக்கே பண்ணு, உனக்கு தான் கொஞ்சம் தெரியும்ல, ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மேட்ச் பண்ணோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு ஆடிஷனாக வச்சாங்க. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர், அப்புறம் சென்னையில் வச்சாங்க, அப்புறம் மறுபடியும் சேனல் ஆடிஷன், அதுக்கப்புறம் தான் வந்து மெகா ஆடிஷனே வந்து போனேன். மெகா ஆடிஷன் வரையிலும் கன்ஃபார்மே இல்லை நான் உள்ளே போகிறதா என்ன அப்படின்ட்டு. அது வரையிலும் என்னோடய பெஸ்ட் கொடுத்தேன் அண்ட் அப்படியே உள்ளே போனது தான். ஸோ சும்மா போன இது அப்படி கிடச்சது தான் டிஜேடி. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ரொம்ப பேட்டிலாக இருந்துச்சு. வின் பண்ணுறதாகட்டும், நியூ ஸ்டைல்ஸ் கண்டுபிடிக்கிறது. அண்ட் நான்லாம் நினச்சேன் ஜஸ்ட் 5 episode அவ்வளோதான், அதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியாது. பிகாஸ் ஐம் நாட் அ டான்ஸர், பியூர் டான்ஸர். ஸோ அப்புறம் சந்தோஷ் மாஸ்டர் வந்து இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி அந்த ரவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தது தான். அப்புறம் ஃபைனல் வந்தோம் எப்படியோ. பட் ஃபைனலில் வந்து இப்படி ஆகும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நாளைக்கு வந்து ஷூட் ஃபைனல்னால்
இன்னைக்கு வந்து 3 o'clock ஐ திங்க் மேலே லைக் விழுந்துட்டோம். நீங்களும் சேர்ந்து ஆமா நானும் சேர்ந்து தான், Okay. 2 பேரும் சேர்ந்து தான் விழுந்தோம். ம். 2 பேரும் விழுந்தோடனையும் ஃபுல் எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரில. அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சு. பட் அது வரையிலுமே தெரியல அண்ணாக்கு. ஜஸ்ட் கால் வீங்கி இருந்துச்சு, ஒரு கால் வீங்கி இருந்துச்சு, அப்புறம் 2 கால் வீங்கி எதுவுமே நான் பார்க்கல. நானும் விழுந்திருக்கேன். எனக்கும் கொஞ்சம் டிசீனஸாக இருந்துச்சு. அப்புறம் நானும் ஹாஸ்பிட்டல் போனேன், அண்ணாவும் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்பயுமே வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் 2 பேர் விழுந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ப்ளேஃபுல்லாக தான் இருந்தோம். ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லைக் நார்மலாக இருக்காங்க, ஜஸ்ட் அடி தான் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அண்ணாக்கு ஒரு கால் ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட வந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ கூட விளக்கி ஒரு கால் தானே, இன்னொரு கால் இருக்குல்ல, இன்னொரு காலை வச்சு நொண்டி நொண்டி ஆடிடுறேன் விடு அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து இல்லை இன்னொரு காலும் ஃப்ராக்சர் அப்படின்னு சொன்னோடனையும் எனக்கும் கண்ணுந்து நான் அழுதுட்டேன். எப்படி எனக்காக சப்போர்ட் பண்ணுறக்கு வந்த ஒரு பர்சன் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் மாஸ்டர் ரொம்ப உடஞ்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோதான், குவிட் பண்ணுறது தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்ட்னர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குவிட் தான். ஏன்னா ஒரு நாளில் யாருமே வந்து வரமாட்டாங்க, வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, ப்ராக்டிஸும் பண்ண முடியாது, 2 ரவுண்ட் வேற ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் 2 o'clock எனக்கு கால் வந்துச்சு நைட். கால் பண்ணி என்ன இருந்தாலும் அவினாஷ் தான் உனக்கு ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மாஸ்டர் எனக்கு சொன்னார். அண்ட் அடுத்த செகண்ட் அண்ணா கால் பண்ணி பார்த்துக்கலாம், நான் கட்டு போட்டாச்சு வந்து உன் கூட ஆடுறேன், வீல் சேரில் உட்காந்து நம்ம ஒரு மாதிரி கான்செப்ட் பண்ணி எல்லாமே ஃபுல் கொரியோ சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக ஒரு 8 o'clock அண்ணா வந்தாங்க காலையில். 8 o'clock வந்து 10 o'clock ஷூட் ரோல் பண்ணணும். 8 o'clock 4 o'clock வந்தாங்க. 8 o'clock முடியும் ஃபுல்லுமே சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கான்செப்ட் படி அப்படியே லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். அப்போ கூட வந்து கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம் தான் நினச்சோம். பிகாஸ் பார்ட்னர் வந்து இப்படி இருக்காங்க, கண்டிப்பாக தே ஓன்ட் கிவ் அப்படின்ட்டு நினச்சோம். பட் இட்ஸ் லைக் இல்லையா, அப்போ கொடுத்துட்டாங்க. பட் 50% சேட் அண்ட் 50% ஹாப்பி. அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சு அண்ட் இப்படி போய் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு லைக் ஒரு நான் அந்த டேக்கு போகணுன்னு ஆசைப்படுற, போகக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஒரு டே. ஸோ இப்போது இந்த ஃபினாலே டைட்டில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. உங்கள் பார்ட்னர் வந்துட்டு காலில் வந்துட்டு அந்த மாவு கட்டு போட்டு, அதுவும் 1 இல்லை 2 கால் போட்டுட்டு வந்து உங்களுக்கு டைட்டிலும் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டைட்டில் வின்னர் அப்படின்னு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஆச்சுன்னா நம்பவே முடியல. அப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், லைக் ஒரு மாதிரி ஷாக்காக எப்படா சீரியஸாக நம்பவே முடியல, யாருக்குமே நம்ப முடியல. அப்புறம் ரொம்ப எல்லாரும் கத்தும் போது தான் தெரிஞ்சு ஓகே நம்மளுக்கு தான் டைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் லைக் நான் ரொம்ப தேங்க்ஃபுல். அப்போ நினச்சேன் அண்ணா அப்புறம் மாஸ்டர்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்ட்டு. அதை சொன்னேன், ஒரு 50% சேட் 50% ஹாப்பினஸ். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டடாக வாங்க வேண்டிய ஒரு டைட்டில் அது. அண்ணாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சேட்னஸ் இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய ரிஜெக்ஷன்ஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லெட்ஸே நிறைய ஃபீல்டில் வந்துட்டு ஸ்கின் டோன் வச்சோ இல்லாட்டி அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சோ வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப டஸ்கியாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு பின்னாடி போய் நின்று டான்ஸ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? யோகா ஃபீல்டில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஒரு மாதிரி இஷ்யூஸ்னால. ஓகே, ஸோ வேணான்னு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு மாஸ்டரே வந்து கிடைக்கல. எந்த மாஸ்டர் போனாலுமே வந்து ஃபஸ்ட் டே ஓகே சொல்லுவாங்க, செகண்ட் டே வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா அப்போ வந்து நிறையா சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி நிறைய வைப்பாங்க, அதில் நான் எங்கே போனாலும் வின் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பாலிட்டிக்ஸ் உள்ள யோகா ஃபீல்டுக்குள்ளேயே. ஸோ யோகா ஃபீல்ட்லயும் பாலிடிக்ஸ், எல்லா ஃபீல்ட்லேயும் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் இல்லாமல் எந்த ஃபீல்டுமே இருக்காது. அது ஸ்போர்ட்ஸ் வேறு, கண்டிப்பாக நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்போ நான் குட்டினால எனக்கு தெரியல, குட்டி வயசுனால தெரியல. அப்பாவுக்கு தான் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போக 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 மாஸ்டர் இல்லாமல் போக போக லைக் ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விட்டுருவாங்க. லைக் மாஸ்டர் இல்லை, யூ கான் பார்ட்டிசிபேட், உன்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது,
மாஸ்டர் இருந்தா மட்டும்தான் உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த அப்படிலாம் மாதிரி சொல்லும் அதையே அப்படி சொல்றாங்க அது பாலிடிக்ஸ் தான் நிறையா. ஓகே இப்போ நேம் வைஷ்ணவி நேம் பார்த்துட்டாவே வந்து இல்ல உங்களுக்கு மாஸ்டர் இருக்கான்னு கேட்பாங்க. மாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டோம். ப்ராப்பர் மாஸ்டர் இருந்தால் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி லைக் நிறைய டைம் கீழே இறங்கி வந்திருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் நிறைய மாஸ்டர்ஸ்க்கு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்பயும் வந்து யாருமே வந்து தயாரா இல்லை எனக்கு சொல்லி கொடுக்க. அப்புறம் நீங்க வின் பண்றீங்களே எந்த காம்படிஷன்ஸ் போனாலும் அப்புறமும் ஏன் வந்துட்டு உங்களை வந்து எடுத்துக்க மாட்றாங்க? அதுதான் பழைய மாஸ்டர் மேபி சொல்லியிருக்கலாம். ஓகே ஸோ பழைய மாஸ்டர் கிட்ட இருந்து நான் வெளியே வந்தனால வந்து மேபி அவங்க வந்து பெரிய மாஸ்டர். ஸோ Okay. அதனால மேபி யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் ராமன் லக்ஷ்மணன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அப்புறம் அப்பாவே படிச்சாங்க டிப்ளமோ யோகாவில். எனக்காக அவரே படித்து நானே என் பொண்ணுக்கு மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே படித்து யோகா மாஸ்டர் ஆனார். அதுக்கப்புறம் எனக்கு அவரே அப்பாவும் இருந்தும் யோகா மாஸ்டராக இருந்தும் அப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் அப்பா எப்படின்னா வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போது நான் யோகா காம்படிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லா பக்கமும் போய் பார்ப்பாரு. எப்படி வந்து ஆசனாஸ் பண்ணுறாங்க, எப்படி வார்ம் அப் கொடுக்குறாங்க, ஒரு மாஸ்டர் எப்படி வார்ம் அப் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஆசனாஸ் பண்ணி அதே மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. என்னை வச்சு வார்ம் அப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே இப்படி பண்ணால் இந்த இடத்துல வந்து பெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அப்பாவே வந்து ஒவ்வொன்றா பழகி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு போஸ்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் போஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தது அப்பா தான். ஸோ அவங்களே கிரியேட் பண்ணி அவங்களே சொல்லிக் கொடுக்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கிரெடிட் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் போய் சேருது. டிஜேடிலே வந்துட்டு நீங்கள் நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆசனாஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னே எப்படிடா இதை பண்ணாங்க அப்படின்ற ஒரு பார்ட் எதுனா பிரபுதேவா சாரோட எபிசோட்ல வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு டைப் பண்ணி அதில் தூக்கி ஏரியலில் வந்துட்டு யுவர் டான்சிங். ஹேர் டைப் பண்ணுற ஐடியா யாருது? மாஸ்டர் தான், சந்தோஷ் மாஸ்டர். அப்படி ஹேர் டைப் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் எனக்குலாம் வந்துட்டு என் ஹேர் சும்மா பிரெய்ட் பண்ணாலே வந்துட்டு பிரேக் ஆகும். ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது டைப் பண்ணி அவங்க ஃபுல் வெயிட் வந்துட்டு ஹேர் தான் லிஃப்ட் பண்ண போகுது அப்படின்னா அது வந்துட்டு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்க டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்கன்னா இல்ல ஓகே சொல்லிட்டேன். எனக்கு வந்து புதுசா எனக்கு ஏரியல் ஆக்ட்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எனக்கு லைக் எங்கேயாச்சும் தொங்கணும், ஏதாச்சும் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து நான் நார்மலாக பண்ணிட்டேன். செகண்ட் இப்போது இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் சொன்னாங்க. இப்போ மாஸாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹேர் காமிச்சாங்க, என்கிட்ட 2-3 காமிச்சாங்க, ஹேரும் காமிச்சாங்க. இதுதான் வந்து நான் பிளான் பண்ணுறேன், உனக்கு ஓகேனா பண்ணலாம், இல்லைனா வேற நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் நான் யோசிக்காமல் ஓகே மாஸ்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் எது சொல்கிறீங்களோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலாக அது வந்து இந்தியாஸ் காட் டேலண்ட்டில் ஒரு பொண்ணு பண்ணது. சவுத் இந்தியாவில் யாருமே பண்ணதில்லை. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனாக பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாள் ட்ரை பண்ணோம். எப்படி ட்ரை பண்ணுறது எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு யூடியூப்லோ அவங்க சும்மா அந்த பண்ண வீடியோ மட்டும்தான், பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ மட்டும்தான் இருக்குது. எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியல. அதுவும் என்னோட ஹேர் வந்து ரொம்ப குட்டி, அவங்க வந்து ரொம்ப லாங் ஹேர். ஸோ அவங்க டைப் பண்ணாலும் அவ்வளோ இது இல்லை. பட் எனக்கு வந்து ரொம்ப குட்டினால எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பண்ணி எப்படியோ முறுக்கி கிறுக்கி எப்படியோ தூக்கிட்டு அந்த ஹேரை வந்து அவுந்து விழுந்து நானும் கீழே விழுந்துட்டேன். அப்படிலாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி எப்படியோ டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணி ஒரு 4 days ப்ராக்டிஸ் தான். இங்கே இருக்க பாதி முடி போய் இங்கே இருக்கு. நான் வந்து ஒரு டைம் வந்து கட்டிட்டு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இறங்கிட்டா இவ்வளோ முடி கையில் வரும். பட் இருந்தாலுமே எனக்கு பாட்டு கேட்டால் எதுவுமே தெரியாது, வலியோ எதுவுமே தெரியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். என்னோட ஆக்டை எப்பயுமே நான் என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ தூரமே. அதனால ரொம்ப கஷ்டமான ஆக்ட், அதுலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட் கூட. ஓகே, ஸோ அது உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஆக்ட். ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ்னால் நீங்கள் நிறைய பேர்கிட்டேருந்து வாங்கியிருப்பீங்க. அட் த சேம் டைம் வேர்ஸ்ட் இன்சல்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பெஸ்ட் விஷஸ், இன்னொரு பக்கம் வேர்ஸ்ட் இன்சல்ட்ஸ். ஸோ அது ரெண்டுத்துல வந்துட்டு எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயங்கள்? இதில் ஒரு 2 இல்லாட்டி 3, இங்கே வந்துட்டு ஒரு 3.
பெஸ்ட் விஷஸ்னால் வந்து கமலஹாசன் சார் கிட்ட வாங்கினது. ஓகே. எனக்கு வந்து உமன்ஸ் டே அப்போ வந்து அவங்க மக்கள் நீதி மையம் அவங்க அங்கேருந்து எனக்கு வந்து உமன்ஸ் டேக்கு விருது கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நான் போயிருந்தபோது நான் அவங்க முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து கையும் தட்டல, எதுவுமே தட்டல. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து சொல்கிறாங்க, கை தட்டினா விழுந்துருவாளோ, எப்படி வளையறா அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, காஷியஸா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு பேசினாங்க. லைக் பேசணுன்ட்டே இல்லை, சீரியஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கைத்தட்டு முடிச்சிருக்கலாம். பட் அவங்க வந்து தனியாக ஒரு 15 மினிட்ஸ் எனக்காக பேசினாங்க. இப்படி வந்து வைஷ்ணவி பண்ணாங்க, என்னால் கை கூட தட்ட முடியல, ஏன்னா கை தட்டினா விழுந்துருவாளோ, ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க, உங்கள் திறமையை நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, சொல்லி கொடுத்தா நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி குட்டீஸ்லாம் எடுத்து நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து யோகா அகாடமியை நாங்கள் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ அது ஒரு பெஸ்ட் விஷஸ். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் கண்டிப்பாக அதுலேயே பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தனியாக கூப்பிட்டு நிறைய விஷஸ் பண்ணாங்க. ஸோ அது. ஸோ கமல் சார் பற்றி சொன்னீங்க, அதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் பர்சனலாக உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லாட்டி அந்த ஸ்டேஜில் சொன்னாங்க? ஓகே, 2 பேருமே ஸ்டேஜில் சொன்னாங்க. கமலஹாசன் சார் ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க. அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் 2-3 ஈவெண்ட்ஸ் போயிருந்தேன், அப்பயும் ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் யோகா பண்ணுறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ரொம்ப பார்த்தாவே அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதெல்லாம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். வர்ஸ்ட் இன்சல்ட்ஸ் அது வந்துட்டு யார் சொன்னது, என்ன சொன்னாங்க? நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஒரு காம்படிஷன், அது வந்து எப்பயுமே பாண்டிச்சேரியில் நடக்கும். எப்பயுமே நடக்கும், வருஷம் நடக்கும். ரொம்ப பெரிய கவர்மெண்ட் நடத்துகிற காம்படிஷன், டூரிசம் அங்கே பாண்டிச்சேரி நடத்துகிற காம்படிஷன். எல்லாருமே வருவாங்க, எல்லா யோகிஸுமே வருவாங்க. ரொம்ப டாப்பான, அதில் வின் பண்ணாவே ரொம்ப பெரிய மேட்ரு, ரொம்ப பெரிய ஒரு திங். ஒரு யோகா பீப்புளுக்கு ஒரு பேக்ரவுண்டுக்கு ரொம்ப இது பண்ணுற ஒரு இம்பேக்ட் பண்ணுற ஒரு காம்படிஷன். ஸோ நான் வந்து வருஷம் போவேன். வருஷம் போனாலுமே வந்து 4th place தான் வின் பண்ணுவேன். ஸோ எவ்ரி இயர்னா ஒரு 3 years போனேன், 3 yearsமே 4th place. அப்போ ரொம்ப பிகினர் நான், அப்போது 4th place தான் வின் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நான் 2-3 பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இதுலேயே வின் பண்ண முடியல, எப்படி வந்து இவ நல்லா பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கா, ஸோ அந்த மாதிரி இவளை யோகாவுக்கு லாய்க்கில்லை அப்படின்ட்டு என் முன்னாடியே பேசுவாங்க. அது ஒரு திங். செகண்ட் வந்து எப்படி வந்து நான் டிவி ஷோஸ்க்குள்ளே உள்ளே போயிருக்கேன் அப்படின்ட்டு, தப்பான வழியில தானே உள்ளே போயிருப்பா. ஓகே. ஸோ டிவி ஷோஸ்னாலே இப்போ பழைய பர்சன்ஸ், பழைய ஜென்ரேஷன் மென்டாலிட்டி அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா டிவி ஷோஸ் உள்ளே போனாவே தப்பான வழியில தான் உள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். சேம் திங் இப்பயும் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் கேட்டேன். நிறைய இஷ்யூஸ்லாம் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, நீங்கள் பேசுறது பேசிகிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்ன சொன்னாங்கன்னா வந்து, எப்படி வைஷ்ணவி உள்ளே போயிருப்பா, சும்மாலாம் யாராச்சும் டிவி ஷோஸில் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வழியில தானே உள்ளே போயிருப்பா. இதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் ஏதாவது அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுறணும் அப்படின்னு தோணுச்சா, இல்லை அமைதியாக இருந்துட்டு மை சக்ஸஸ் வில் டாக் டு யூ அப்படின்ற மாதிரி தான்? அமைதியாக இருந்துட்டு மை சக்ஸஸ் வில் டாக் டு யூ, அப்படிதான். நான் வந்து சீக்கிரம் இது பண்ண மாட்டேன். ஐ எம் சென்சிட்டிவ். நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்பா கிட்டலாம் சொல்லுவேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தானேப்பா தெரியும், அவங்க தெரியாமல் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்பா சொன்னார், அதெல்லாம் பேசதான்ப்பா செய்வாங்க. ஆனால் அப்பா அவங்க கிட்ட போய் டைரெக்டாகவே அப்பாவே பிரச்சனை பண்ணி சொல்லிட்டாங்க. அண்ட் அதுதான் ஒரு மாதிரி இன்சல்ட் இல்லை, ஏன் அப்படி பேசணும், எதுக்கு, ரொம்ப எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டிவி ஷோ வந்து புதிய தலைமுறையில் வந்து ஆடிஷன் வச்சாங்க, திறமை பொங்கும் தமிழகம் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஆடிஷன் பண்ணி குட்டி சேனல்ஸ், குட்டி இதில் வந்து எப்படியாச்சும் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது நான் ராஜ் டிவின்னு நினைக்கிறேன், கோடை கொண்டாட்டம் அப்படின்ட்டு பாட்டு பாடுற இது. லைக் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் போய் பாட்டு பாடுவாங்க அண்ட் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூகே முரளி சார்,
ஸோ அப்போ வந்து அப்போ கோயம்புத்தூர் வந்தப்போ ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் பொண்ணு யோகா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி ஒரே ஒரு 1 மினிட் அவங்க பாட்டு பாடுவாங்க, நான் 1 மினிட்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ அதுவே வந்து எவ்வளோ ஒரு 2 o'clock அவ்வளோ நேரம் கெஞ்சி 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 வாங்கின வாய்ப்பு, ஃபஸ்ட்டு வாய்ப்பு டிவி ஷோவில். ஸோ அப்புறம் அவங்களே கூப்பிட்டு நான் வந்து ஈரோட்லேயும் எங்கேயோ மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் புதிய தலைமுறை அப்படி இப்படி வந்தது தான் முரசு சேனல், அந்த மாதிரி சின்ன சின்ன சேனல் பண்ணி பண்ணி கலைஞர், அதுக்கப்புறம் சன் டிவி, விஜய் டிவி, அந்த மாதிரி வந்தது தான். ஜீ தமிழே வந்து ஃபஸ்ட் டைம் ஜீன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஷோ, அதில் வந்து இந்த நார்மலாக இந்த அது இது இதில் வந்து ஏபிசி அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரி நான் ஃபேமிலியோட போய் ஏபிசின்னு வந்து ஒரு ஆசனா வந்து பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி நானாக பேசி வாய்ப்பு கேட்டு பண்ணது. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் டிவி இல்லைன்னா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக நானும் வந்திருக்கேன். டெலிவிஷன் இஸ் பிக் திங் ஃபார் மீ. ரொம்ப சப்போர்ட். எல்லாரும் நினைக்கிற மாதிரி மீடியானாவே வந்து தப்பான வழி தான் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே இல்லை. இதுவரையில் நான் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு பேக் போனே அதுதான் சீரியஸாக. பட் எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படிலாம் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம போகிற வழி நம்ம கரெக்டாக போனால் சரியாக இருக்கும். ஓகே, இப்போது எல்லா இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கும், அப்புறம் ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் என்ன? ஷார்ட் டேர்ம் கோல்னால் வந்து என்னோட இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி நெக்ஸ்ட் பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. லாங் டேர்ம் வந்து ஆமாம், பேக் இன் டு த ஃபீல்ட் கொடுக்கணுன்ட்டு. லாங் டேர்ம் வந்து ஒலிம்பிக்ஸ். ஓகே, ரொம்ப நாள் ஆசை ஒலிம்பிக்ஸ் போயே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் யோகா வந்து ஒரு 3 இயர்ஸாக ஸ்போர்ட்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நேஷ்னல் கேம்ஸ் வந்துச்சு, நேஷ்னல் கேம்ஸ்லேயே வின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நேஷ்னல்ஸ் வரும், இன்டர்நேஷ்னல்ஸ், ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த், இது மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்க நானும் அப்படியே உள்ள போய் அப்படியே ஒலிம்பிக்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒலிம்பிக்ஸில் விளையாடும் போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் அந்த அதை பார்ப்போம். பார்த்துட்டு வில் டெஃபினெட்லி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் வந்துட்டு சீக்கிரம் கியூர் ஆகிருங்க, பிகாஸ் வி கான்ட் வெயிட் டு see you in the field again. ஈவன் மீ பண்ணிட்டே இருந்துட்டு இப்படி உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.